ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு பாரம்பரியமான ஒரு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு கப் அளவு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இதில் கல் மண் ஏதாவது இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுக்கணும். இது வந்து வறுபடுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வறுபட்டுருச்சு அப்படின்னா நல்லா வாசனை வரும், வெடிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இந்த ரெசிபி வந்து எங்கள் அத்தை அடிக்கடி பண்ணுவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க இப்போ இல்லை. அதை வந்து நம்ம அப்படியே விட்டுறாமல் நம்ம குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் வந்துட்டு உங்களோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ எள்ளு வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். வாசனையே வந்து சூப்பராக இருக்கும். வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளில் வந்து சத்துக்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதே கடாயிலேயே வந்து எந்த கப்பில் எள்ளு எடுத்தோமோ அதே கப்லேயே வந்து 1/4 கப்பில் இருந்து 1/2 கப் அளவு கருப்பு உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக கருப்பு உளுந்து சேர்த்து பண்ணுங்கள். இதுவுமே வந்து லைட்டாக கலர் மாறணும், வாசனை வரணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுக்கணும். இது கூடவே வந்து காரத்துக்கு ஏற்றாப்புல காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அந்த மிளகாய் வந்து நல்லா காரமாக இருக்கும், அதனால் 4 மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல பார்த்து வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்து இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அந்த எள்ளு கூடையே சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இதில் வந்து பூண்டு சேர்க்க வேணாம். பூண்டு சேர்த்தோம் அப்படின்னா அந்த எள்ளோட டேஸ்ட்டே வந்து மாற்றிடும். அதனால் பூண்டு வந்து சேர்க்க வேணாம். இது எல்லாமே சூடாக இருக்கும் போதே 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே இதுக்கு தேவையான கல்லுப்பும் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நான் எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா எள்ளு இந்த உளுந்து எல்லாத்தையும் போட்டு தண்ணி சேர்க்காம நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான எள்ளு பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூடான சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பெரட்டி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.